வரலாற்றுச் சுவடுகள். இலங்கை மண்ணில் இன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன் கால்பதித்த போர்டோவின் திருக்குடும்ப சபையின் வரலாற்றுச் சுவடுகள். இலங்கை திருச்சபை ஒல்லாந்தரின் ஆட்சிக் காலத்தில் சிதைக்கப்பட்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் மீளவும் தன்னை கட்டியெழுப்பிக் கொண்டிருந்த காலம். கல்விப்பணி முதல் மனிதநேயப் பணி வரை வேண்டப்பட்டு கிடந்த காலம். 1862 ஆம் அன்று ஊன்றப்பட்ட அருளின் விதை பயிராகி மரமாகி பெரும் விருட்சமாகி 150 ஆண்டுகள் கடந்தும் பயன் கொடுத்து கொண்டிருக்கிறது. எழில்மிகு இலங்கைத் தீவில் 150 வருடங்களுக்கு முன் ஆசிய கீழ்த்திசை வானில் ஒரு புதிய உதயம் ஒளி வீசியது. வடபுல யாழ் மண்ணில் தடம் பதித்த பிரான்ஸ் போர்டோவின் திருக்குடும்பச் சபை பெண் துறவிகளின் தூர தரிசன நோக்கில் வரலாற்று வருகை வரவேற்கப்பட்டது. அழகிய லங்காபுரியில் முதல் பெண் துறவற சபை
திருக்குடும்பச் சபை என்ற பெருமையும் உவகை பொங்கும் உள்ளத்தின் பாராட்டும் நன்றி பெருக்கின் நிறைவும் இவ்வருடம் முப்பொன் விழாவாக திகழ்கின்றது. யாழ் அப்போஸ்தலிக்க விக்காராக விளங்கிய சமேரியா ஆண்டகை அமதி தனது ஆளுகையின் காலத்தில் இறைமக்கள் சிறப்பாக இளம் பெண் பிள்ளைகளின் நிலைப்பாட்டை உற்று நோக்கி மனம் வருந்தினார். கல்வி அறிவும் மறை அறிவும் விசுவாச வாழ்வும் ஒழுக்க சீலங்கள் மனித மேம்பாட்டு வளர்ச்சி பண்பாட்டு கலாச்சார விழுமியங்கள் என்பன தொய்வு நிலையில் காணப்பட்டன. இந்தியாவைப் போல் ஒரு துறவறச் சபை சகோதரிகள் இங்கு வந்து இவர்களின் நிலையை மேம்படுத்துவதாக இருந்தால் எவ்வளவோ நன்மை பயக்கும் என்று உள்ளத்தில் ஆதங்கப்பட்டார். பல துறவற சபைகளை நாடி விண்ணப்பித்தும் ஒன்றும் கைகூடவில்லை. இறுதியாக இறைவன் விரும்பிய சபை திருக்குடும்பச் சபையாகும். 1858 ஆண்டு தை மாதம் 11ஆம் தேதி அமதிகள் சபை நிறுவனர் யூஜின் டி மெசனட்டுக்கும் திருக்குடும்பச் சபை நிறுவனர் பீட்டர் பியன்மெனு நோயாய் அவர்களுக்கும் இடையில் ஓர் இணைப்பு ஒப்பந்தம் அஃபிலியேஷன் கைச்சாத்திடப்பட்டது. நம்பிக்கையும் பரஸ்பர உதவியும் வலியுறுத்தப்பட்டது. ஆயர் சமேரியாவின் வேண்டுகோளுக்கிணங்கி இரு சபை நிறுவனர்களும் திருக்குடும்பச் சகோதரிகளை இலங்கைக்கு அனுப்ப சம்மதம் அளித்தனர். இவர்களது வருகைக்கு முன் 1861 ஆண்டு இரு நிறுவனர்களும் மாசி 8ஆம் தேதி வைகாசி 21ஆம் தேதி இவ்வுலகை நீத்து இறைபதம் அடைந்து விட்டனர். ஆயர் சமேரியா யூஜின் டி மெசனட் ஆண்டகையின் பிரிவின் பின் நடைபெற்ற பொதுச் சங்கத்தில் பங்கு பெற்ற பிரான்சுக்கு சென்ற பொழுது ஆயத்தமாக இருந்த 6 சகோதரிகளையும் தன்னுடன் கூட்டி வந்தார். அவர்கள் மார் சேவியர் மாஷாங், மாரி ஸ்டானிஸ்லாஸ் குயின், மாரி ஹெலன் வின்டர், மாரி தெரேஸ் வேன்மோஸ், மாரி யோசப் மரோவா, மாரி லிகோரி ரோஷர். இவர்களுடன் அருள் தந்தையர்கள் முவாஷோ மூட்டன் 3 அமதி சபை சகோதரர்களும் அடங்குவர். 1862 ஆண்டு புரட்டாதி மாதம் 6ஆம் தேதி ருலேன் என்னும் இடத்திலிருந்து கனடா என்னும் கப்பல் புறப்பட்டு 14ஆம் தேதி அலெக்சாந்திரியா துறைமுகத்தை வந்தடைந்தது. அங்கே லாசரிஸ் குருக்கள் அன்பு சகோதரிகளின் வரவேற்பும் ஆதரவும் இவர்கள் சில நாட்கள் தங்குவதற்கு வசதியாக அமைந்தன. அங்கிருந்து 16ஆம் தேதி கைரோவுக்கு சென்றனர். அங்கு தங்கிய போது திருக்குடும்பம் தங்கிய வீடு, அவர்கள் தரிசித்து சென்ற மெடோனா மரம், தேவதாய் பாலனின் உடுப்புக்கள் கழுவிய தொட்டி இவற்றையெல்லாம் தரிசித்து மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கிருந்து ஐப்பசி 1ஆம் தேதி எக்கோ என்னும் கப்பலில் பயணத்தை தொடங்கி ஏடன் என்னும் இடத்தை அடைந்து அங்கு இளைப்பாறி பயணத்தை தொடர்ந்து காலி துறைமுகத்தை வந்தடைந்தனர். சீசிக் கடல் வருத்தம், ஒவ்வாமை, தட்பவெப்ப சுவாத்திய நிலை இவற்றையெல்லாம் அனுபவித்து 40 நாட்களின் பின் காலி துறைமுகத்தில் கரை சேர்ந்தனர். அங்கு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தினரால் வரவேற்கப்பட்டு பராமரிக்கப்பட்டனர். 22ஆம் தேதி மாலையில் காலியை விட்டு புறப்பட்டு மறுநாள் கொழும்பை வந்தடைந்தனர். 31ஆம் தேதி கொழும்பை விட்டு புறப்பட்டு பேர்ல் என்னும் கப்பலில் பயணத்தை மேற்கொண்டு 2 நாட்களின் பின் 1862 ஆண்டு கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி
யாழ்ப்பாணத்தில் வந்திறங்கினர். கப்பல் வந்து தரிப்பதை கண்ட எம் குருக்கள் அருள்தந்தை மூக்கல் ஆயரை அரவணைத்து முத்தமிட்டு வரவேற்றார். ஆயர் இரவில் தரைக்குள் செல்ல விரும்பாததால் திருப்பலி முடிந்தபின் படகில் சென்றனர். அருள் தந்தையர்கள் போஞ்சேன், மோலா, ஏனைய குருக்கள், பெருந்திரளான மக்கள், திருமதி மேரியான் புலனகன் மகள் மாணவருடன் வந்திருந்தனர். எல்லா குருக்களும் சிலுவைக் கொடியுடன் தமிழ் கலாச்சார வாத்திய குழு ஒன்று இசைக்கருவிகளுடன் நாதஸ்வரங்களுடன் இசைத்து வரவேற்றனர். செந்நெற்கதிரும் செங்கரும்பும் பன்னிற மலரும் கண்கவிர் மாலையும் வாழையும் தாளையும் தோரணங்களும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. யாழ் வரலாற்றின் பொன்னாள் நகரெங்கும் ஒரே விழாக்கோலம். அவர்கள் இறங்கிய இடத்தில் மேடை அமைத்து நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஆயர் தம் மந்தையின் பாராட்டுக்களை பெற விரும்பியதால் ஒருவர் ஆங்கிலத்தில் வாழ்த்துப்பா வாசித்தார். அருள்தந்தை போஞ்சேன் ஆயரின் பெயரால் சிற்றுரை ஒன்று வழங்கிய பின் ஆயரை பின் சென்று சகோதரிகள், குருக்கள், மக்கள் மரியாள் பேராலயத்தை நோக்கி புறப்பட்டனர். ஆலய மணிகள் ஆர்ப்பரிக்க நன்றி கீதம் டெடேயும் பாடிய பின் ஆயர் இல்லத்தில் உணவு விருந்து பரிமாறப்பட்டது. நல்ல வரவேற்புகள் கிடைக்கப்பெற்று குடும்ப விழாவாக அன்று நிகழ்ந்தது. தற்காலிக வதிவிடத்தில் வாழ்வும் பணிகளும். ஆயர் சமேரியா சகோதரிகளின் வருகையை எதிர்பார்த்து 1860ஆம் ஆண்டு சகல குருமாருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு சுற்றுமடல் அனுப்பி அவர்களுக்காக செபிக்கும்படியும் தேவையான உதவிகளை செய்யும்படியாகவும் கேட்டிருந்தார். ஏற்கனவே யாழ் 3ஆம் குறுக்கு தெருவில் அண்மையில் யாழாயர் 1850ஆம் ஆண்டு கத்தோலிக்க மாணவர்களுக்காக 2 ஆங்கில பாடசாலையை ஆரம்பித்திருந்தார். திருமதி மேரியான் புலனகன் அவர்களை தலைமை ஆசிரியராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையில் 28 மாணவிகள் கல்வி பயின்றனர். 20 ஐரோப்பிய இளைஞர்களும் 50 சுதேச இளைஞர்களும் பாலர் சபைகளின் மூலம் 10 இந்து சமயத்தினரும் துறவற வாழ்வை மேற்கொள்ள சில இளம் பெண்களும் உள்ளனர் என்று சமேரியா ஆண்டகை வரவிருந்த சகோதரிகளுக்கு அறிவித்திருந்தார். சகோதரிகள் வதிவிடமாக கொள்ள ஆயர் தற்காலிகமாக சில வீடுகளை வாடகைக்கு அமர்த்தினார். அத்துடன் தமிழ் பாடசாலை, அநாத இல்லங்களையும் ஆரம்பித்தார். வருகை தந்திருக்கும் 6 சகோதரிகளுக்கும் மத சேவியர் தலைவியாக இருந்து வழி நடத்தினார். பிறந்த பொன்னாட்டை துறந்து ஆழ்கடலில் அலைந்து அந்நிய நாட்டில் புகுந்து மக்களோடு இணைந்து பணி செய்வது என்பது அவர்கள் வாழ்வில் மிகவும் கஷ்டமான ஆரம்ப நிலையாகும். பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், மொழி வழக்கு, சூழமைவு, சுவாத்தியம், வாழ்வியல் பாரம்பரியங்கள் இவற்றினூடாக தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டார்கள். தலைசிறந்த தலைவியாக விளங்கிய மத சேவியர் எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய தாயாக தன்னை அமைத்து கொண்டார். தனது சகோதரிகளை அன்பு செய்து ஒன்றிணைத்து இறைவன் மாத்திரம் என்னும் ஆன்மீக வாழ்வில் பலப்படுத்தி அவர்களின் வாழ்வு மேற்கொள்ளப் போகும் பணிகளுக்கு
ஒரு குழும வாழ்வை கட்டி எழுப்புவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். வசதியற்ற வாழ்க்கை முறைகளையும் வதிவிடங்களையும் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்று போடோவில் உள்ள சபை தலைவிக்கு எழுதிய கடிதத்திலிருந்து அறியக்கூடுமாக இருக்கின்றது. மழை பெய்தால் வீட்டில் ஒரே ஒழுக்கு. சனிக்கிழமை இரவு மழை பெய்து என் தலையணை நனைந்து விட்டது. புலிமுகச் சிலந்தி ஆபத்தானது. இரவில் எலி பாம்புகள் வீட்டில் சீலிங்கில் ஓடித் திரியும். எலிகள் பாம்புகள் தவளை சிலந்தி வசிக்கும் ஆபத்தான பூமியில் நாம் வாழ்வதால் எப்போதும் இறைவன் முன்னே செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறான கஷ்ட துன்பங்கள் மத்தியில் தங்கள் பணியை தொடர திட்டமிட்டு ஒழுங்குகளை அமைத்து கொண்டனர். தேடுவாரற்று 40 அநாத குழந்தைகளுக்கு ஒன்று சேர்த்து ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி அங்கே வைத்து பராமரித்தார்கள். சுதேச ஐரோப்பிய குழந்தைகளுக்கென ஒரு விடுதிச்சாலையை ஆரம்பித்தார்கள். சுதேச குழந்தைகளுக்கென மற்றொரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி சமய மொழிக்கல்வி ஊட்டப்பட்டது. அறியாமையிலும் சகல மூட பழக்க வழக்கங்களிலும் உழன்று கொண்டிருந்த இளம் பெண்களுக்கு ஒழுக்க சமய தொழிற்பயிற்சி வகுப்புகளை ஆரம்பித்தார்கள். புனித சூசியப்பர் பணிமனையில் சங்கீதம், ஓவியம், கைத்தையல்கள், பருத்தி, பட்டு, கம்பளி நூல் இவற்றில் பின்னல் வேலைகள், பயிற்சிகள், குழந்தைகள் உடை தயாரிப்பு, கடதாசி, சீலை முதலியவற்றில் அழகிய பூவேலைப்பாடுகள், கோவில் திருப்பணி உடைகள் ஆகியன பயிற்றப்பட்டன. இவ்வாறு சகோதரிகளின் பெரும் முயற்சியால் கல்வியும் கலையும் சமூக மறைவாழ்வும் பெருமளவு வளர்ச்சியுற்றது. அத்துடன் தமிழ் ஆங்கில பாடசாலைகள், விடுதிகள், தமிழ் ஆங்கில நவசந்நியாச இல்லங்கள், தொழிற்பயிற்சி நிலையம், சகோதரிகளின் இல்லம், சிற்றாலய வழிபாடுகள் இவற்றையும் பராமரித்து மக்கள் பணிகளிலும் ஈடுபட்டனர். பேராலய திருப்பணி, மறைக்கல்வி, திருவருட்சாதன ஆயத்தம், குருநகரில் திரு-இருதய பாடசாலை, தர்மசீமாட்டிகள் சபை இவற்றையெல்லாம் பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் வழிநடாத்தினர். இவ்வாறான இறைபணிகள் மத்தியில் கொலரா விஷபேதி உயிர்களை பெருமளவுக்கு பலி கொண்டு வந்தது. அநாத குழந்தைகளில் சிலர் பலியானார்கள். சகோதரிகளில் சிலர் பலியானார்கள். பஞ்சமும் பசிப்பிணியும் வாட்டியது. 1870ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் குழந்தைகளுக்கென ஒரு சிறு தொகை பணத்தை அனுப்பி வைத்தார். இவற்றையெல்லாம் பொறுமையோடு ஏற்று வாழ்வதற்கு அவர்களின் விசுவாச உறுதிப்பாடும் இறைவன் மாத்திரம் என்ற அன்பும் நம்பிக்கையும் அவரது பராமரிப்பில் தங்கி வாழ்ந்த தியாக வாழ்வும் உறுதியளித்தது. களைப்புற்ற காலங்களில் கைட்ஸ், பருத்தித்துறை, மாதகல், இளவாலை, சாவகச்சேரி போன்ற இடங்களுக்கு செல்வார்கள். வசதிகளற்ற 7 வருடங்களாக தாமும் வாழ்ந்து மக்களையும் வாழ்வித்து கிறிஸ்தவ வாழ்வில் உறுதியுடன் வாழச் செய்து 1870ஆம் ஆண்டு தை மாதம் 22ஆம் தேதி புதிதாக கட்டிய யாழ் மடத்துக்கு சென்று தாம் செய்து வந்த பணிகளை தொடர்ந்தார்கள். நற்செய்தி அறிவிப்பரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. ஆயர் சமேரியா தலைமையில் 1864 வைகாசி 24 மடத்திற்கும் பாடசாலைக்கும் அத்திவாரம் இடப்பட்டது. இவ்நிலமான குளம் மஞ்சள் கரைச்சான் தேவரீர் குளம். மண்ணால் மேவப்பட்ட காணியாக 28 வெவ்வேறு நபர்களுக்குரிய
காணியை விலை கொடுத்து வாங்கினார். இதற்கான பண உதவி விசுவாச பரப்புதல் சபையுடனும் தென் இந்தியா பாண்டிச்சேரி மிஷன் உதவி செய்தமை குறிப்பிடத்தக்கது. இம்மடத்தை கட்டுவதற்கு ஆயருடைய சிலுவையை தான் விற்கவும் தயாராக உள்ளேன் என ஆயர் சமேரியா கூறியிருந்தார். அழகான கட்டிடம் யாழ் பட்டணத்திற்கு கல்வியின் இருப்பிடமாகவும் புனிதத்துவத்தின் எடுத்துக்காட்டாகவும் மகிழ்வும் எளிமையும் தூய்மையும் நிறைந்த பணியின் வெளி அடையாளமாக திகழ வேண்டும் என ஆயர் சமேரியா தனது அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக திருக்குடும்ப சகோதரிகளின் வாழ்வும் பணியும் நிகரற்றது என ஆயர் சமேரியா கூறியிருந்தார். 7 வருடங்களாக வாழ்ந்த பழைய இல்லத்திலிருந்து புதிதாக கட்டப்பட்ட யாழ் மடத்திற்கு 1870 ஆண்டு தை மாதம் 22ஆம் தேதி சகோதரிகள் பிரவேசித்தனர். தாங்கள் தொடங்கிய அதே பணிகளை செய்து சுதேச நவகன்னியர்களையும் உருவாக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாக்குறுதி கொடுத்து வாழ உதவி செய்தனர். சகோதரிகளின் தொகையும் படிப்படியாக அதிகரித்து வந்தது. 1878ஆம் ஆண்டு சேவியர் மாஷாங் தாயார் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவரின் இழப்பு இவர்களுக்கு பெரும் கவலையை அளித்தது. அவரின் இடத்தை நிரப்ப எமிலி தாயார் நியமிக்கப்பட்டு 12 வருடங்கள் தலைவியாக பணியாற்றினார். இவரின் காலத்தில் திருகோணமலை மடம் 1881ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. 1882ஆம் ஆண்டு பெண்கள் ஆசிரிய பயிற்சி கல்லூரி யாழ் மடத்தில் ஆரம்பமானது. 1896ஆம் ஆண்டு இளவாலை மடம் தொடங்கிய பொழுது யாழ் நிர்வாகத்தின் கீழ் இளவாலை மடத்து தலைவிகளாக கிளமெண்ட் தாயார், தியோபில் தாயார், விக்டரின் தாயார் பணிபுரிந்தனர். நவ சன்னியாசிகளும் அங்கு சென்றனர். 1929ஆம் ஆண்டு யாழ் மடத்தில் இயங்கி வந்த ஆசிரியர் கல்லூரியும் 1939ஆம் ஆண்டு பெற்றோரை இழந்த சிறுவரும் இளவாலைக்கு அனுப்பப்பட்டனர். யாழ் மடத்தில் ஐரோப்பிய சகோதரிகளின் பணிகள் குறைக்கப்பட்டு இளவாலையின் சுதேச சகோதரிகளுக்கு பொறுப்பும் பணியும் கொடுக்கப்பட்டது. யாழ் மடத்தில் எமிலி தாயாரை தொடர்ந்து 1973ஆம் ஆண்டு வரை ஐரோப்பிய சகோதரிகள் தலைவிகளாக பணிபுரிந்தனர். இறுதியாக விசிட்டேஷன் தாயார் தலைவியாக இருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்ட பின் சகோதரி மாரி ஜோசப் முதல் சுதேச தலைவியாக பதவியேற்றுக் கொண்டார். இவ்வாறு பணியாற்றிய திருக்குடும்ப சபையின் மிக பிரதானமான பணியாக அவர்களின் கல்விப் பணி அமைந்திருந்தது. 1845ஆம் ஆண்டு மேன்மை தங்கிய ஆயர் பெற்றக்கினி அவர்கள் தூர நோக்குடன் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான தனியான செமினரியை ஆரம்பித்து ஆங்கில கல்வியை மேற்கொண்டு கற்பித்து வந்தார். இந்த வேளையில் இராணுவ தளபதியின் மனைவி திருமதி ஆன் ஃப்ளனகன் இந்த ஆங்கில பாடசாலையை 1850ஆம் ஆண்டு பங்குனியில் பொறுப்பேற்று வழிநடத்தி வந்தார். திருக்குடும்ப கன்னியர் யாழ் மண்ணில் காலடி எடுத்து வைத்ததும் 1863ஆம் ஆண்டு தை மாதம் பாடசாலையின் பொறுப்பை திருமதி ஆன் ஃப்ளனகன் அவர்களிடம் ஒப்படைத்தார். இவ்வாங்கில பாடசாலையின் முதல் அதிபராக மதர் ஹெலன் விண்டர் நியமிக்கப்பட்டார். இவர்கள் 3ஆம் குறுக்கு தெருவில் 2 வீடுகளை வாடகைக்கு எடுத்து தமிழ் பாடசாலையையும் ஆரம்பித்து அநாதை பிள்ளைகளையும் பராமரித்து வந்தனர். இப்பாடசாலை கல்வியை பொது நிலையினரைக் கொண்டு கற்பித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. இவர்களின் கல்வியானது முறை சார்ந்த முறைசாரா கல்வியாகவும் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக புதிய அதிபர் மதர் ஹெலன் விண்டரின் காலப்பகுதியில் மாணவர்களின் ஒழுக்கம், கல்வி அறிவு பற்றியும் ஆசிரியர்களின் பொறுப்புணர்வு பற்றியும் கல்வி திட்டத்தின் முன்னெடுப்பையும் கல்வி அதிகாரிகள் பாராட்டியமை பற்றி இலங்கை எக்ஸாமினர் என்ற பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதர் ஹெலன் விண்டரின் பின்னர்
மத கார்மல் 1891 தொடக்கம் 1916 வரை அதிபராக கடமையாற்றினார். இவர் பாடசாலை கல்வியுடன் மக்களுடன் நல்லுறவை பேணி வந்தார். இவர் ஒரு சிறந்த ஆசிரியராக நினைவு கூறப்பட்டார். பின்னர் 1916 தொடக்கம் 1926 வரை மத செபஸ்டியன் அதிபர் பொறுப்பை ஏற்று சிறப்பாக பாடசாலையை வழிநடத்தியவர். இவர் ஒரு சிறந்த நற்பண்புடையவர். பாடசாலையின் புகழையும் கீர்த்தியையும் பரப்பியதால் வெளி மாவட்ட மாணவர் பலரும் இப்பாடசாலையில் இணைந்து கற்க முன்வந்தனர். பாடசாலை அதி உன்னத வளர்ச்சியை அடைந்தது. கல்வி, ஆன்மீகம், ஒழுக்கம், கலாச்சாரம் பேணி உயர்நிலையில் காணப்பட்டதால் யாழ்ப்பாண பெற்றோர் தம் பிள்ளைகளை இப்பாடசாலைக்கு ஆவலோடு அனுப்பி வைத்தனர். 1926 தொடக்கம் 1937 வரை மத லோயலா அதிபராக கடமையாற்றினார். மாணவர் பாடசாலையை விட்டு விலகாமல் இறுதி மட்டும் கற்க வேண்டுமென ஊக்கப்படுத்தினார். லண்டன் பரீட்சை, கேம்பிரிட்ஜ் லண்டன் பரீட்சை, சங்கீதம், நாடகம், பேச்சு, வர்ணம் தீட்டுதல் போன்றவற்றையும் கற்றுக் கொடுத்து மிகவும் சிறப்பான வளர்ச்சி கண்டார். 1932 ஆண்டில் 2 மாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. 1930 தொடக்கம் 1940 பாடசாலை சிறப்பாக வளர்ச்சியடைந்தது. மத எவாஞ்சலிஸ்டா அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இவர் இயக்காற்றல் மிக்க ஆளுமை கொண்ட பெண் துறவியாக சிறப்புற்று விளங்கினார். மேற்படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. மாணவர் உயர் படிப்புக்கு லண்டன் இன்டர்மீடியட், HSC, பல்கலைக்கழக நுழைவுப் பரீட்சை என்பனவும் ஆரம்பிக்கப்பட்டன. இவருடைய காலத்தில் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டு கல்வி உன்னத நிலையை அடைந்தது. அதே நேரத்தில் பெரு விளையாட்டுகளான பூப்பந்து, மென்பந்து என்பனவும் ஆரம்பிக்கப்பட்டு பாடசாலை புகழையும் பெருமையையும் கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. 1988 மாடி கட்டிடம் அமைக்கப்பட்டது. 1951 தொடக்கம் 1969 வரை மத ஜோசப்பின் அதிபரானார். இவருடைய காலப்பகுதியில் ஆங்கில நாடகம், ஆங்கில இலக்கியம், மேற்கத்திய சங்கீதம், நடனம், வரலாறு என்னும் பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. இவர் ஆங்கிலத்தில் புலமையுடையவராதலால் அதை சிறந்த ஆசிரியராக பணிபுரிந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. இவர் பாடசாலை மாணவர்களிடையே இல்லங்கள், இசை வாத்திய குழு, பழைய மாணவிகள் சங்கம் ஆகியவற்றையும் ஆரம்பித்து வைத்தார். ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட ஆளுமை மிக்க அதிபராக இவர் விளங்கினார். 1960 இலங்கை அரசால் பாடசாலைகள் யாவும் சுவீகரிக்கப்பட்டன. ஆனால் திருக்குடும்ப பாடசாலை அரசின் எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொள்ளாமல் தனியார் பாடசாலையாகவே விளங்கியது. அக்காலத்தில் ஆயராக விளங்கிய எமிலியானஸ் பிள்ளை ஆண்டகை அவர்கள் சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தனித்தியங்க தீர்மானித்தார். 1969 அதிபர் ஜோசப்பின் தமது பணியை நிறைவு செய்தார். இளைப்பாறியதன் பரிசாக பாடசாலை கீதத்தினை தனது பிரியாவிடை பரிசாக அளித்துச் சென்றமை அவரது பற்றுறுதிக்கு சான்றாகும். With joyful emotion and loyal devotion, united in chorus we honor our school. இவருக்கு பின் 1970 தொடக்கம் 1975 வரை சாந்தமான மிகவும் திறமையும் சாமர்த்தியமுமான அருட்சோதரி மார்ட்டினா முதலாவது சுதேச அதிபரானார். கொடிய நோயின் காரணமாக மிக குறுகிய காலத்தில் அவர் இறைபதம் அடைந்தார். இவரைத் தொடர்ந்து அருட்சகோதரி ஆண்டனி ஜோசப் 1975 தொடக்கம் 1988 வரை அதிபரானார். இவருடைய காலப்பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பரிசளிப்பு விழா என்பன ஆரம்பிக்கப்பட்டன. இவை எதிர்கால அபிவிருத்திக்கு பெரிதும் உதவியது. மாணவர் தொகை 1680 வரை அதிகரித்தது. பரீட்சை பெறுபவர்கள் உன்னத நிலையில் இருந்தன. மருத்துவம், பல்வைத்தியம், உயிரியல், கலை, விவசாயம், நுண்கலை, சட்டம் ஆகிய துறைகளில் பல மாணவர்கள் பல்கலைக்கழகம் நுழைந்தனர்.
மேலும் விளையாட்டில் வலைப்பந்து, கரப்பந்து, எறிபந்து என்பன வடபகுதியில் முதலிடம் பெற்றன. பாடசாலை இசையணி வாத்தியம், சாரணர் இயக்கம், மாணவர்களுக்கான அறிவு சார்ந்த போட்டிகள், மாணவ தலைவிகளை நியமித்தல், உயர்தர மாணவர் ஒன்றுகூடல், ஆங்கில தினம், தமிழ் தினம் என்பனவும், வர்த்தக பிரிவு, பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் என்ற பாடங்களும் கல்வி திட்டத்தில் சேர்க்கப்பட்டன. ஆன்மீக விடயங்களில் தியானம், மறைக்கல்வி என்பவற்றிலும் அதிக அக்கறை செலுத்தப்பட்டது. பாடசாலை பெற்றோருடன் நல்லுறவை வளர்த்து கொண்டார். 1985 திருக்குடும்ப மாகாண தலைவி கொடுத்த நிலத்தில் புதிய மாடி கட்டிடத்தையும் அமைத்தார். 1987 125ஆம் வருட ஜூபிலி நிறைவு விழாவை சிறப்புடன் கொண்டாடி முடித்த பெருமை அவரையே சாரும். 1988 தொடக்கம் 2004 வரை அருட்சகோதரி யோலன் மத்தியாஸ் அதிபர் பதவியை பொறுப்பேற்றார். நீண்ட காலம் தனியார் பாடசாலையாக இருந்து அரசாங்க பாடசாலையாக மாறியதால் தொடர்ந்து பல கஷ்டங்களை எதிர்நோக்கி வந்தார். இவருடைய காலப்பகுதியில் யுத்த நெருக்கடிகள், இடம்பெயர்வு என்பன இடம்பெற்றன. 1995 மிருசுவில், 2005 மானிப்பாயில் பாடசாலை இயங்கி வந்தது. புதிய கல்வி திட்டத்தின் மாற்றங்களும் பெரிய சவாலாகவே அமைந்தன. ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன. கணனி கற்கை நெறிகளும் ஆரம்பிக்கப்பட்டன. பழைய மாணவர்களை ஒன்று சேர்த்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்லுறவை பேணி அவர்கள் மூலமாக பாடசாலையை வளர்த்து வந்தார். பாடசாலை தினம் என்பனவும் ஆரம்பிக்கப்பட்டன. மாணவர்கள் திருக்குடும்பத்தின் குடும்ப பண்புகளில் வளரவும் ஊக்குவித்தார். புனித பத்ரிசியார் கல்லூரியில் இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்வுகள் இவருடைய காலப்பகுதியிலே தான் ஆரம்பிக்கப்பட்டன. திருக்குடும்ப கன்னியர் மடமும் கன்னியர்மட மகாவித்தியாலயமும் 2002 ஒன்றாக்கப்பட்டது. 140வது ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக நடாத்தி முடித்த பெருமை இவரையே சாரும். With joyful emotion and loyal devotion, united in chorus we honor our school. Families together supporting each other to praise alma mater and cherish her rule. We'll ever be faithful, dear fostering mother, and promise once more to be constant and true. இவரை தொடர்ந்து அருட்சகோதரி தஸ்நேவிஸ் லடிஸ்லாஸ் 2004 தொடக்கம் 2011 வரை அதிபர் பதவியை பொறுப்பேற்றார். 7 ஆண்டுகள் அதிபராக பணியாற்றி இவர் திருக்குடும்ப பாரம்பரியத்தினை கட்டிக்காத்தவராக திகழ்ந்தார். யுத்தம், இடம்பெயர்வு போன்றவற்றால் வீழ்ச்சியடைந்து சென்ற கல்வியின் அடைவு மட்டத்தை உயர்த்துவதற்கு அரும்பாடுபட்டு உழைத்தார். ஆங்கில மொழி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட அவ்வருடமே ஆங்கில மொழி வகுப்பினை உருவாக்கி செயற்படுத்தினார். விளையாட்டு, நாடகம், கலை செயற்பாடுகள் போன்ற இணை பாடவிதான செயற்பாடுகளில் கூடிய கவனம் செலுத்தினார். திருக்குடும்ப கன்னியர் மடம் இவருடைய காலத்தில் தான் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. இவரினைத் தொடர்ந்து அருட்சகோதரி தயாநாயகி செபமாலை 2011 ஏப்ரல் தொடக்கம் அதிபராக பொறுப்பேற்று செயலாற்றி வருகின்றார். பாடசாலையின் நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனுடனும் சீர் செய்து வேலை பகிர்வுடன் நிர்வாகம் இயங்க வழி செய்துள்ளார். பாடசாலையின் நோக்கம், குறிக்கோள் போன்றவற்றையும் இற்றைப்பாடுகளுடன் சீர் செய்து சிறப்பாக அதனை பேணி வருகின்றார். மாணவர்களுக்கான கணனி வலையமைப்பும் ஆரம்பிக்கப்பட்டு கற்றல் செயற்பாடுகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இவருடைய காலத்தில் பாடசாலையை கவிநிலைக்கு உயர்த்துவதற்கான சகலவிதமான திட்டங்களையும் வரையறுத்து பாடசாலையை உயர் நிலைக்கு இட்டுச் செல்ல அரும்பணியாற்றி வருகின்றார். 150ஆம் ஆண்டு ஜூபிலி இவருடைய காலப்பகுதியிலே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எமது பாடசாலையை பொறுப்பேற்ற காலம் முதல் திருக்குடும்ப கன்னியர் சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் அதிபர்களாக கடமை